ஹலோ ஏப்பா டீ கடை தானேப்பா 8 ரூபா தானே தந்துடுறேன்ப்பா தரேன் 8 ரூபாய்க்காக ஃபோன் பண்ணுறேன் எதுவும் 2 ரூபா ஆகாது நான் வச்சு நான் வஞ்சனம் பண்ணுறேன் ஆமாம் கல்யாண புரோக்கர் நான் தான் வீட்டு புரோக்கர் நான் தான் லேண்டு புரோக்கர் நான் தான் ஒரு கிராக்கி கூட வரலையே எந்த சாவு கிராக்கியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது வரும் தரம்பா 8 ரூபாய்க்கு இவ்வளோலாம் சொல்லிக்க முடியுமா ஆமாம் ஆமாம் பிஸியாக தான் இருக்கு ஆமாம் எது 3 ஏக்கரா முடிச்சிருவோம் 150 சவரன்ல பொண்ணு ரெடியா இருக்கு கோல்டு 500 கிலோ ஆன்லைன்லயே அப்படியே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ரைட்டு ஓகே வந்துருவேன் சரி வச்சிருங்க நல்லது பெரிய இன்ட்ரெஸ்ட் சார் நான் ஊர்ல இருந்து வந்துக்கிறேன் சார் திருவண்ணாமலை பக்கம் சார் எந்த ஊரு திருவண்ணாமலை கோணாமங்கலம் சார் கோணாமனாவா கோணாமங்கலம் ஆமா சார் சரி 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 என்ன விஷயமா வந்தீங்க சார் இங்கே தங்கி வேலை செய்யலாம் சார் இங்க தங்க முடியாது ஆபீஸ் சின்னது இங்க இல்ல சார் நான் சமையல் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்வோம் சார் ஓஹோ சரி 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 சென்னையில தங்குற மாதிரி ஒரு வீடு வேணும் இப்ப என்னன்னா இன்னைக்கு நான் ஃபுல்லா பிஸி உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கேன் வீடு இங்க வேற யாரும் சார் ஊருக்காரங்க ஏமாத்திடுறாங்க சார் அதான் என்ன நம்பிட்டீங்களா அதுக்காக கொஞ்சம் இருங்க அந்த போன் போட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறேன் இன்னைக்கு முடியாது நீங்க வந்துட்டீங்க எந்த ஊரு கோணமங்கலம் கோணமங்கலம் சரி ஏன் எங்க இருக்காது திருவண்ணாமலை ஹலோ ஹலோ ஆமா 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 சரி இன்னைக்கு முடியாது இன்னைக்கு 4 மணி வரைக்கும் சான்ஸே இல்லை பாவம் ஒருத்தர் இல்ல சரி ரைட் ஓகே கோணமங்கலம் ஆமா கோணமங்கலம் ஆமா அவர் பேர் தனசேகர் கோணமங்கலம் விடுங்க நான் அப்புறம் பார்த்துக்கேன் சரி ரைட்டு சொல்லுங்க உங்களுக்கு வீடு வேணும் ஆமா சார் என்ன ரேஞ்சில் வேணும் ஒரு 5 ஏக்கர்ல சார் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருக்கணும் சார் வீடு நல்லா இருக்கணும் சார் ஒரு 3.5 கோடியில இருக்கு நல்ல வீடு சார் சொந்தமா வீடு வாங்குறதுல சார் வாடகைக்கு வீடு வேணும் சார் வாடகைக்கா லீஸுக்கு எடுத்துக்கிறியா லீஸுக்கு லேக்ஸ் கணக்குல கொடுக்கணும் சார் வேணாம் சார் ஏன் நீ லட்சத்துல கொடு அதான் சார் லட்சக்கணக்கு வேணாம் சார் அது வேணாம் சார் இப்ப மாசம் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா கொடுக்கணும் வாடகை சிட்டி லிமிட்ல கேட்குற ஆமா சார் அப்பதான் சார் சமையலுக்கு டப்புன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் பண்ணி கொடுக்கலாம் பாரின் தில்லு கூப்பிட்டாங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல வீடு வாங்கி தர முடியும் இல்ல சார் சரி ஓகே உனக்கு ஒரு ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன் பாரிஸ் சிந்தாரப்பேட்டை சரி சார் புதுப்பேட்டை அதெல்லாம் ஊர் பேர்லாம் தெரியாது சார் அப்போ உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்லை உனக்கு நல்ல வீடா உனக்கு தரேன் ஆமா சார் சொல்லுங்க சார் ஒரே ஒரு கண்டிஷன் ரெடியா இருக்கு வீடு என்ன கண்டிஷன் தான் அதை நான் ஃபாலோ பண்ணேன் சார் என்ன சார் கண்டிஷன் ஆணி அடிக்கக்கூடாது வீட்டுல ஆணி அடிக்காம எப்படி சார் ஆணி அடிச்சாதான் சார் காலண்டர் மாட்ட முடியும் அப்புறம் ஆங்கர் அடிச்சு அங்க சட்டையெல்லாம் மாட்டணும் அப்படி இல்லைன்னா எப்படி சார் அது வேணாம் செட் ஆகாது நீ சொல்றது நியாயம் போட்டோலாம் மாட்டணும் சார் நான் அப்புறம் யார் யார் போட்டோ மாட்டுவீங்க சாமி போட்டோலாம் மாட்டுவோம் எங்க அப்பா போட்டோலாம் மாட்டுவோம் சார் சரி இந்த வீட்டுக்கு போ அந்த வீடு வேணாம் உனக்கு அந்த வீடு வேணாம் விட்டுரும் சார் வேணாம் ஆணியை புடுங்க கூடாது அப்படி ஒரு வீடு இருக்கு என்ன சார் ஆணி அடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க ஓகே ஆணி புடுங்க கூடாதுன்னா ஏன் சார் வீடே ஆணி பேலன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கு புடுங்கினா விழுந்துரும் ஓடு அப்போ வீடு ரொம்ப பழைய வீடா இருக்கும் போல 150 வருஷம் தான் ஆச்சான் வீடு கட்டி 150 சார் நான் வாழ வந்திருக்கேன் சார் வாழறதுக்கு வழி சொல்லுங்க சார் சேகர் வீட்டுக்கு போறியா சேகர் யார் சார் முதல்ல சேகர் யாரா இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை சார் வீடு எப்படி இருக்கணும் எனக்கு எல்லா வசதி இருக்கணும் 1000 ரூபாய் வாடகை ரைட்டு அந்த அமௌண்ட் கம்மியான அமௌண்ட் எல்லா வசதியும் இருக்கணும் எனக்கு அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கேள்விப்பட்டிருப்பேன் ஆமா கேள்விப்பட்டாங்க அதான் அட்டாச்சு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஓகே அட்டாச் பெட்ரூமா அட இதுக்காக பூஜை ரூம் இருக்கு அட்டாச் பூஜை ரூம் கூடவா அட்டாச்சு ஹால் என்ன சார் சொல்றீங்க அட்டாச்சு ஹாலா அட்டாச்சு ஹாலு அட்டாச்சு பெட்ரூம் அட்டாச்சு கிச்சனு அட்டாச்சு பூஜை ரூம் வேற என்ன அட்டாச்சு கான்ஃபரன்ஸ் ஹால் சார் அதெல்லாம் ஆபீஸே நடத்தலாம் போல இருக்கு 1000 ரூபாய் தான் சார் 1000 ரூபாய் தான் 1000 ரூபாய் தான் அட்வான்ஸ் தான் 10000 ரூபாய் கமிஷன் தர வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த வீடு நான் யாருக்குமே முடிக்கிறது இல்லை அவ்வளவு லேஸ்ல சார் எனக்கே கொடுத்துருங்க சார் உங்களுக்கு 10000 தானே சார் ஆமா அதை நான் எப்படியே கொடுத்துறேன் சார் மாசம் 1000 ரூபாய் வாடகைனா எனக்கு ஓகே சார் அங்கேயே பெரிய ஏதாவது பிசினஸ் பண்ணிருக்கேன் சூப்பர் சார் பெருசா பிசினஸ் பண்ண முடியாது ஏன் சார் 10க்கு 10 சைஸ் எது சார் 10க்கு 10 சைஸ் வீட்டு சைஸ் 10க்கு 10 வீடு சைஸ் 10 சார் 10க்கு 10 இதுல எப்படி சார் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் அட லூசு பையல இப்படி உட்கார்ந்தேன்னா அந்த ஹால்ல உட்காந்துருக்கேன் திரும்பி உட்கார்ந்தேன்னா பாத்ரூம் அப்போ ஒரு ரூம் 10க்கு 10 இப்படி திரும்பினா பாத்ரூம் அப்ப அட்டாச்சு ஹால் நீங்க அதுதான் பாத்ரூம் பக்கம் காலை இப்படி திருப்பினா ஹால் அட்டாச்சு பெட்ரூம் நீங்க தலைகாணி இந்த பக்கம் போட்டு காலை இப்படி பெட்ரூம் அப்ப பாத்ரூம் உள்ளதான்
அப்படியே பக்கத்துலயே நீ எந்திரிச்சுதான் ஏன் போற? சீ, இது அட்டாச்சு கான்ஃபரன்ஸ் ஆளுன்னு சொன்னீங்களா? அதுதான் காலையில யாரா வந்தாங்கன்னா மொத்தத்தையும் ஓரம் கட்டு அங்க உட்காந்து பேசு. கான்ஃபரன்ஸ் ஆள் உட்காந்து பேசுனா கான்ஃபரன்ஸ். சரி சார், பசங்களாம் இருக்காங்க, பெட்ரூம் எப்படி சார்? பசங்கள்லாம் பகல்ல ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா? ஆமா சார். அப்ப நீயும் பொண்டாட்டி இருப்பீங்களா? ஆமா சார். அப்ப அது பெட்ரூம். அப்போ நீங்க சொல்றது வெறும் 10க்கு 10 ரூம். 1000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? நீ என்ன பண்ற, சொந்தக்காரர் வந்தாங்கன்னா உள்ள தங்க வச்சிரு, நாங்க வெளியே படுத்துரு. இதெல்லாம் நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. இல்ல சார், எனக்கு இது 10க்கு 10 வேணாம், இது வேணாம், வேற ஏதாவது எனக்கு பார்த்து சொல்லுங்க, நான் வரேன். ஒரு 2500ன்னா சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு பார்ட்டி சொல்லியிருக்காங்க. சரி சார். 1000 ரூபாய்க்கு இந்த வீடு தான் வரும். இது வேணாம் சார், எனக்கு இது வேணாம். 250 ரூபாய் கன்சல்டிங் ஃபீஸ். ஏன் சார்? நாளைக்கு வராம போயிட்டேன். சேர்த்து குத்துறேன் சார். அதான் எனக்கு அதை பார்த்து முடிச்சு கொடுங்க. முடிச்சு குத்துறேன். என்ன பண்றீங்க நீங்க? நான் சமையல் வேலை கான்ட்ராக்ட் எடுத்து சார். என்ன சமையல் பண்ணீங்க? இது சார் சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுன்னு வச்சுங்க சார், அப்படியே நக்கி நக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் சார். கரண்டிலுமே கீழே விடாது, அவ்வளோ திக்கா வைப்பேன் நான். ஆமா, அவன் தானே வாங்கி தரேன் எல்லாத்தையும். அந்த வத்த குழம்புக்கு எல்லாரும் அடிமை சார். எனக்கு நான் ஊருக்குள்ள பார்சல் அனுப்பிச்சுக்கிறேன், நீங்க எனக்கு வீடு மட்டும் வாங்கி பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு. கண்டிப்பா. வத்தமா சார்? வத்த குழம்பு இல்லையா, கமிஷனு அது குத்துறேன் சார். அது எனக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்தல. சாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன். 3 மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் தள்ளி போட்டு இதுக்கு எல்லாம் ஒரு நல்ல நோக்கம். பார்த்து கொடு சார். உங்களுக்கு பண்ற உதவி. இந்த வீடு வேணாம் சார். இந்த வீடு வேணாம்னா கூட நாளைக்கு வா, வரேன் சார். நல்ல வீடு கிடைக்கும், வரேன் சார். கண்டிப்பா தருவேன். சரி சார். நீ வந்து வேற எவனா சொன்னான்ட்டு போயிடக்கூடாது. போக மாட்டேன் சார், உங்ககிட்ட சார் இருக்காரு. சரி சார். சார் என்ன கவனிச்சாரு. நீங்க சார் உங்க பேரு எல்லாருக்கும் தெரியுது சார். பேர் என்ன சார்? சாரி சார், நான் தெரிஞ்சது கோபால். கோபால். சரி சார், வரேன் சார். குழப்புவானுங்க இந்த ஊர், அது மாதிரி ஊரு இல்லாத இருக்குன்னு நம்பாத. உன்னை பத்தி நல்லா கூட சொன்னா அதையும் நம்பல. இல்ல சார், நம்ப மாட்டேன். இந்த ஊர்ல சொல்றதே நம்ப மாட்டேன். என்ன தேடி வந்துட்டல, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உனக்கு வீடு பார்த்து வைப்பேன். நாளைக்கு வந்துடுறேன். வரேன் சார். ரைட், வரேன் சார். வரேன் சார். ஓகே. 100 ரூபாய் தேத்தலாம் பார்த்தேன். இங்கே டீக்காரன் செருப்பால் அடிப்பானே 8 ரூபாய் தரலன்னா. அடுத்த பார்ட்டியை பார்ப்போம். ஆஃபீஸ் வாடகையும் கட்டல ஒன்றுங்கள. உள்ளூரில் ஒருத்தர் வரமான்றாங்களே இந்த ஆந்திரா பொம்பளை. எப்படியாவது வீடை முடிச்சு கொடு அப்படின்றாங்க. வாடகைக்கு வீடு கேட்டுது. ஏதாவது நம்மளும் முடிச்சுட்டு ஒரு பல்க் அமௌண்ட் பார்க்கலாம் பார்த்தா வரா மாதிரி தெரியல. அந்த பொம்பளை வருமா வராதா? நமஸ்தே ஜி. நமஸ்தே. வீடு பாக்குது. பாக்குது, நல்லா பாக்குது, வீடு பாக்குது. அதாவது உனக்கு நல்ல பெரிய இல்லு உந்திய ఒక మంచి బండిని వరాంగ అదా வந்தாருன்னா బాగా ఇల్లు చూసి పెద్దదిగా రూபா வாங்கி உள்ள போட்டுக்கலாம். நம்ம அது உனக்கு நல்லா செட் ஆயிடும். ஆளு பார்த்தா வச்சுக்கோ கேனைய மாதிரி இருப்பான். ஆனா சோக் பாகுபாடு டபுள் உண்டி வாடுதாரா? அது உனக்கு புரியாதுன்னு நான் பேசுங்க தமிழ்ல. உனக்கு தான் கரும்பு தெரிஞ்சு வாடு చేసేసాడు డబ్బు ఇచ్చేసాడు ఇల్లు పోయేసాడు. అదే என்ன పోయేసాడు అదే చెప్పేస్తాను. వాడు వస్తుడు ఇప్పుడు. இப்போ హౌస్ ఓనర్ வந்த உடனே நீ అడ్వాన్స్ கொடுக்கணும். புரியுதா? హౌస్ ఓనర్ వస్తారు, అద్దె డబ్బులు మీరు ఇవ్వాలి. సరేనా? వస్తారుమా, ఇప్పుడు వస్తారు. హౌస్ ఓనర్ வருவாங்கடி, வருவாங்க. వస్తారునా? வாங்க 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 வாங்க. வீலே 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 இங்க வாங்க. வீடு கேட்டேன் வாங்க. இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அப்படியா? ஆமா, இவங்க தான். இது அவங்க கிட்ட பேசாத. வா உட்கார். உட்கார். ஒரு தெலுங்கு ஒரு தமிழ் எப்படி சமாளிக்க போறோம்? வீடு அத்திக்கு இல்லு காவாலின்னா இவன் இவங்க தான் ஹவுஸ் ஓனர். இருறா சார், இவங்க தான் ஹவுஸ் ஓனரு. நல்ல ரூம் இருக்குது. இந்த அம்மாவுக்கு 3 வீடு இருக்குது, ஒரு சின்ன வீடு இருக்குது. சின்ன வீடு தான் நீங்க இல்லைங்க. சின்ன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு போறீங்க. அதே చెప్పేస్తా பெரிய வீடு இல்லு உந்திக்காதா? அதே 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 அதான் அட்வான்ஸ் ரொம்ப குறைக்க முடியாதுன்றாங்க. அதே கதா? அதுதான் சொல்றாங்க. 1.5 லட்சம். அப்புறம் சொல்லிட்டேன் நான் பேசுறியா உனக்காக நான் பேச மாட்டேன். அது காதுன்ட்டா அதான் பரவாயில்ல நீ எவ்வளவுனா வாங்கி கொடுன்றாங்க. நீ பேசினா சரின்றாங்க அவங்க. அது விச்சேஸ்டாக்கா நீ பத்தியா எப்ப தருவான்னு கேட்டாங்க. இருப்பா நான் பேசுறேன். அவங்க தெலுங்கு தாங்க தெரியும், தமிழ் தெரியாது. பேசி பாரு. நீ வேணா நீ பேச, நீ பேசு மேடம். இப்போ வந்து உங்க கூட யாரா இருப்பாங்க? கேக்குங்க, தமிழ் புரியாது. இப்ப நீ கேட்ட நான் கேட்கறேன் பாரு. நீ பாத்தியா
பாத்தியா 2 ஏமின்னா நிறைய பேர் இருக்கு அவங்க வீட்டுலன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்ப நமக்கு பிரச்சனையா இருக்குமே சார். அவங்க வீட்டுல இருந்து போறாங்க, உனக்கு இருக்குது அந்த வீடு தானே. வீடு ஏன் அழுத்தினான்ட்டு டபுள் வீடு. அதேதான் ஒயிட்னர் லட்சம் பால் வீடு காவாலின்ட்டான் சார். 1.5 லட்சம் சொல்லுங்க. 1.5 லட்சம் நான் கிளம்புறேன். அது தர முடியாதுதாங்க வாதம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் கவலைப்படுறீங்க? வீடு எதுக்கு கதவு தாடு எகிரிக்கு போத்துனான்ட்டு டபுள் விலை அடியே புரிய அடி உனக்கு. அவன் புரியுதாண்டி அது தாண்டி நானும் சொல்லியிருக்கேன். என்ன சார் அவங்கள போய் வாடி போடின்னு சொல்றீங்க, அவங்கள சிரிச்சுன்னு. நீ தமிழ் நீ தெலுங்கு அது இல்ல அப்படின்னா மரியாதை. தெலுங்குல மரியாதை சார் அநியாயமாகுது. தமிழ்ல வாடி போனா தெலுங்குல வாடி போன மரியாதையான விஷயம் இல்ல. ஆமா இவங்கதான். சரி நீ போயிட்டு வாடி போடி. இருமா 2 அதேதி ஆமாடி இருங்க சார் நீ போடி. நாளைக்கு வாடி அந்த பாடி பாடி. என்ன சார் நான் மச்சான் போடி 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 வகரா சார். என்ன சார் அப்படி சொல்லுங்க. மரியாதை என்னடா மரியாதை துட்டு கொடுத்தாதானே அவன் ஒத்துப்பான். ஹவுஸ் ஓனர் எதிர்க்க கம்முன்னு மாசம் அதேதான் ரூபா கூடு டப்பு டப்பு எந்த இருக்கிறத கூடு அப்புறம் பார்த்துப்போம். அட கூடுமா டப்பு இச்சே சாவுக்காதா உண்டுதாமா கூடு தந்த போய் தொலை பாடி போடி. என்ன சார் ஹவுஸ் ஓனர் நல்லா இருக்காங்க, கொஞ்சம் சின்ன வயசா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சார். அட நீ வேறப்பா அந்த பொம்பளைக்கு தான் பணம் நச்சரிப்பா. மேலுக்கு தான் வந்து வேணாம் வேணான்னுவா. பார்த்தனா இப்ப நான் பணம் இப்ப உங்க அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க நான் கொடுக்கணும். என்ன பண்றது? கேட்டு போறேன். நானே கொடுத்துருப்பேன். ஹவுஸ் ஓனர் எப்பவுமே ஹவுஸ் ஓனருக்கும் வீட்டுல இருக்கணும் வாடகை இனிமேல் அங்க கூடு. ஆனா அதுவும் சொல்லிட்டு உள்ள வாங்கி வச்சுட்டு தெலுங்கு சொல்லி தீசி போட்டு நான் சொன்னேன் இல்லம்மா கொடுத்துருவாரு நல்ல மனுஷன் இப்ப தீசி போட்டுக்கணும். அதுக்குதான் வெளியே சொல்லிட்டு போச்சு. வேற உள்ள கொடுத்துட்டுனா நான் கொடுத்துருவேன். தீஞ்சு போயிட்டு இருந்தது தெலுங்குலையா? தெலுங்குல தீசி போச்சுன்னா பணம் கொடுத்துரு. அது கரெக்ட் தான்டா. ஏதோ தோறையமா சொல்லி எவ்வளவு சார் நீ அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் சரி அவங்க வாங்கிப்பாங்க. 50,000 தான் இருக்கு சார் போதும்ல. நான் பேசிக்கிறேங்க. வாடி 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 நல்லா இருக்கு வாடி. ஹவுஸ் ஓனர் சார் வாடி 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 போடி வாடி. நீ போ அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. அட்வான்ஸ் குத்துட்டேன்டி. ஆமா அது பேசாத. ஹவுஸ் ஓனர் நீ பேசாத. அந்த பொம்பளை ஒரு மாதிரி கோவம் வந்துரும். கூட சொல்லக்கூடாதா? நான் சொல்லிக்கிறேன் வக்காரியா. போடி நீ போயிட்டு ஓகே போடி. வாடி இச்சேசாடு போ. ஆமாடி அவன் ஒன்னும் ஹவுஸ் லூசுன்னு சொல்லுவேன். என்ன சார் ஒரு ஹவுஸ் ஓனர் கிட்ட கூட பேச விடாம நான் பேசிக்கிறேன். நீ சொல்லணுமா? அந்த பப்பல என்ன எவ்வளவு அசிங்கமா கேட்டு போ. அட்வான்ஸ் வாங்கிட்டியா? அந்த ஆள் மூஞ்சே சரியில்லைன்னு தெலுங்கு என் மூஞ்சி சரியில்லை சொல்லிட்டு இருக்காங்க. வாடி வாடி சும்மா சொன்னேன் சார். என் மூஞ்சி போய் சரியில்லைங்குது அது. சரி விடுங்க. இப்போ எனக்கு அந்த வீடு ஓகே தானே? வீடு ஓகே தானே சார்? புக் பண்ணுறேன் சார். என் பேரை போட்டு ஓகேடா வா பாடா. பொண்ணு மாப்பிள்ள பேரை குத்துறானுங்க. கல்யாணத்திலேயே 4 சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டான். ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இப்படி பார்க்க போனால் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஃப்ரெண்டுகளாக தான் இருக்கும் போல இருக்கு. எந்த சொந்தக்காரனும் நீக்க போகிறது இல்லை போல இருக்கு. வாங்க தம்பி வாங்க. பிஸி நானு. சரி வந்துங்க. என்ன மச்சானுக்கு பொண்ணு பார்க்கணும். நீ மாமாவா? அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்க மச்சான் மாமா மச்சான்னு பேசிப்பீங்க. யார் மாப்பிள்ளை இவனா? இவர் தான் மாப்பிள்ளை. ரைட். உன் பேர் என்ன? கார்த்திபன் சார். கார்த்திபன். ஓகே ரைட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுனால என்ன நம்பி வந்திருக்கீங்க. எந்த மாதிரி பொண்ணு எவ்வளோ வசதியோட வேணும்? ஒரு 150 சவரன் போட்டா போதும். 150 சவரம்? ஆமா சார். என்ன வேலை பார்க்குற நீ? இன்னும் வேலை எதுவும் கிடைக்கல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும். ஆமா சார். சரி. என்ன படிச்சிருக்கணும் பொண்ணு? எவ்வளோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. 2 டிகிரி மேலே தான் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ள நீ என்ன படிச்சிருக்க? 10th தான் படிச்சிருக்கேன். டேய் உன்ன கேள்வி கேட்டா இவனுக்கு பதில் சொல்லிருக்கானு. கல்யாணம் உனக்கு தான்டா. சார் எங்க ஃப்ரெண்டு சொன்ன எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கும். நாசமா போச்சு. ஏன்டா கல்யாணம் பண்ணி போது நீ உடுக்கு ஆசை குறிக்கோள் எது இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு சொல்றாங்க அது கரெக்டுன்றிய நல்லா வருவ. சரி ஒரு 50,001 ரூபாய் ஒரு கமிஷன் தர வேண்டி இருக்கும். நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு கொடுத்துட்றேன். சரியா? என்னடா பேந்த பாக்குற? எவ்வளவு? 51,000 அவனு கேட்டா நீ ஏன்டா இப்படி பண்ற? சார் யாரா கொடுத்தான்னா என் ஃப்ரெண்டோட காசுனா என் காசு மாதிரி. இப்ப கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கொடுத்துடலாம். இவங்க 3க்குள்ளே ஒத்துமை இல்லை. இவனுக்கு எப்படி பார்த்து அப்படி இல்லடா இதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்தாதான் நீ கேட்கட்ட சவரனுக்கு அத்தனை டிகிரிலாம் முடியும். மண்டி ஆட்டுறா சரின்னு. சரி சார். ரைட்டு. இப்படி சொன்னியே கரெக்டு. அடுத்த தடவை கரெக்டாக வரும்போது நீ மட்டும் வா. இவனை கூட்டின்னு வராத. பொண்ணை பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். உன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போ ரிசப்ஷனில்.
உன்னை கூப்பிடுறேன், நீ மட்டும் வா. கண்ட நாயை கூட்டின்னு வர சொல்லிட்டு தம்பி. அதுதான் நீங்க கிளம்புங்க. சரி, ஓகே சார். ரைட்டுப்பா, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஏமாற்றாதே சார் வாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டீங்களா? எந்த வீட்டுக்கு சார்? தெலுங்கரம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சேனே. யார் நீங்க? ஒரு கிராமத்தான் வந்தா அவங்களுக்கு ஒழுங்கா வீடு பார்த்து கொடுக்கணும். எங்க சார் வீட்டுக்கு போறது? அந்த சின்ன வீடு உங்களுக்கு தான் சொன்னேங்க. அந்த சின்ன வீடு. இந்த ஆபீஸ மாத்தி எப்போ வந்தீங்க நீங்க? அங்க காணோம். அதுதான் எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? இல்ல அந்த ஆபீஸ் வாடகை இவங்கதான் நான் சொன்னேன். கேட்கணும், நீங்க கேளுங்க. அது உங்க வீடு இவருக்கு, உங்க வீடு அவங்களுக்கு இல்ல. அதான் 2 பேரும் வாடகைக்கு எங்கேயுமே இல்லையா? நீங்க உனக்கு தானே தமிழ் பேசுறாங்க. தமிழ் கத்து கொடுத்தாச்சு. பணம் தானே? பணம் என்ன? பணம் தரமா? பணம் தரேன். செத்த நான் எப்படி பணம் தருவேன்? அம்மா அப்பா இருப்பா. என்னால எவ்வளவு பணம்னாலும் அரேஞ்ச் பண்ண முடியும். எப்படி? யாரை ஏமாத்த போற? உக்கார், நீ உக்கார் சொல்றேன். நான் வர மாட்டேன். உக்காருங்க. பணம் தரேன். இப்ப உக்காருங்க. ஒரே ஒரு போன். சத்தம் போட்டீங்கன்னா பணம் வராது சொல்லிட்டேன். முதல்ல பணத்தை எடுத்து போற. நீ பணம் எப்படி தருவ நீ? ஹலோ, ஆமா இங்க வா. யாரா? பணம் தான். பணம் எடுத்துன்னு நேரா ரெடியா வந்து. சரி, ஓகே. இப்போ உங்க பணம் வேணும்னா நான் ஒரு சில கண்டிஷன் போடுவேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும். திருப்பி நீ சில கண்டிஷன் போடுவேன், நான் ஒத்துக்கணுமா? முதல்ல பணத்தை எடுத்து வை. பாருங்க, அப்படி பணம் தர முடியாது. தரமா? சரி, என்ன பண்ண? ஆமா, கரெக்ட். நான் தான் அம்மா, நான் தான் அப்பா, இந்த மாதிரி மட்டும் ஒரு சில இல்லைங்க. ஒண்ணும் இல்லை, அது மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் பணம் கொடுத்தானா உங்களுக்கு தர முடியும். அப்படி நீங்க சொல்லலாம் பணம் வராது. நான் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஆபீஸை காலி பண்ணி வேற ஆபீஸா போகணும். ஆக இன்னொருத்தனை நீ ஏமாத்த போற. ஏமாத்துறது ஏன் நினைக்கிறேன்? ஏமாத்துறது உன் பணம் உனக்கு வருதுன்னு நினைச்சுக்கோ. ஏக்கா என்னக்கா செய்யலாம்? நானே சொல்லி தொலைக்கலாம். சரி, அக்கா மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் நான் பொண்டாட்டின்னு சொன்னா எப்படி? நீ பப்பாட்டின்னு கூட சொல்ல ஒரு பொண்டாட்டின்னு சொல்லையா? ஏன் வாய் கலர்ற? சரி, ரைட். பணம் வந்தா சரி, உக்காருங்க. மாப்பிள்ளை பையன் இப்ப நான் என்ன சொன்னா? ஆமா, கரெக்ட், சரி. சரி, நான் தான் அப்பா அது சொல்லிக்கோ. நான் தான் அம்மா, நான் தான் அம்மா டைலாக் உனக்கு. இது கூட ஓகே பண்ணிடலாம். ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, ஆமா கரெக்ட், சரி, நான் தான் அப்பா. அதான் ஆமா கரெக்ட், சரி, நான் தான் அப்பா. நீ சொல்லுங்க. அது எதுவும் லீடு குத்து டைம் குடுத்து பையன் வந்துட்டான், உள்ள வந்துட்டான். கம்முன்னு இருங்க பாப்பா. உனக்கு பொண்ணு எல்லாம் பார்த்து வச்சாச்சு, ஒன்னும் கவலையே படாத. பொண்ணுடைய அம்மா எவ்வளவு மங்களகரமா எவ்வளவு நகையை போட்டுருந்தா பாரு. 150 சவரம் தானே அம்மா. அந்த முகத்திலே பாரு, ஒரு 200 சவரம். இவங்கதான் பொண்ணுடைய அம்மா. ஆமா கரெக்ட், சரி, வணக்கம். இவர் தான் அப்பா. ஆமா கரெக்ட், சரி, நான் தான் அப்பா. இவங்க கிட்ட தான் உங்களுக்கு அழகான கிளி ரதி மாதிரி ஒரு பொண்ணு. இந்த பார்த்து கருவண்டு மாதிரி இருக்கும்னு நினைக்காது. ஆமா கரெக்ட், சரி. இல்லப்பா, அதுதான் இவர் எப்படின்னா எல்லாத்துக்கும் அப்படியே இலகுன மனசு. அவங்களுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமா பேசி நிறைய கல்யாணத்துக்கு செலவு பண்ணோம்னாங்க. அதுக்கு மட்டும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அவங்களே செலவு பண்றாங்கன்னா பாரு. இந்த மாதிரி அமையுமா அவனுக்கு? கண்டிப்பா அமையும். கரெக்ட், சரி. ஆமா 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 ஓகே. இல்ல இப்போ உங்க பொண்ணு வந்து எனக்கு கட்டி கொடுக்க சம்பந்தம் தானே நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஓகேவா? பாத்தியா, இவங்க பொண்ணு வந்து நான் நல்லா படிச்ச பொண்ணுன்னு சொன்னேன், உண்மைதானே? என் பொண்ணு உண்மையா நல்லா படிச்சிருக்கா. இவனுக்கு கட்டி கொடுக்குறது எனக்கு பூர்ண சம்மதங்க. பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ரைட் மாமா, சந்தோஷம் மாமா. மாமாவா? மாமனார மாமான்னு கூப்பிடுறாங்க. பொண்ணு எங்க? பொண்ணு செட் பண்ணலங்க, அப்பா அம்மா தான் செட் பண்ணாங்க. இல்லையா, பொண்ணு இங்க கூட்டு வரலன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா ஆமா, பொண்ணுடைய போட்டோ ஒண்ணு இருக்கு. ஆமா கரெக்ட், சரி. இதுவா என் பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க. கம்முனுறியா? நல்லா இருக்கு. பொண்ணு போட்டோ எப்படி இருக்கு பாத்தியா? அதுதான் சூப்பரா இருக்கு. ரைட்டு. அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தேன்னா அடுத்த கட்ட பணியா 1ஆம் தேதி ரூம் போட்டு மற்ற விஷயத்த பேசிடலாம். பணத்தை மட்டும் கொடு. கண்டிப்பா தரேன். ஆனா அதே பொண்ணு தான், மாத்த கூடாது. சேச்சி அவருக்கு ஒரே பொண்ணு தான். ஆமா கரெக்ட், சரி. கேட்டுக்கோ,
ஆமா கரெக்ட் சரி ஓகே கரெக்ட் ஓகே ஆமா கரெக்ட் சரி ஆமா ஓகே கரெக்ட் சரி நீங்க என்ன பண்றீங்க 1ஆம் தேதி ரூம் போட்டு நம்ம மீதி பேசிடுவோம் டைம்க்கு ஆமா உட்காரியா பணத்தை கொடுத்தீங்கன்னா கிளம்பு ஆமா உட்காரியா அவங்களுக்கு மாமனார் மாமியார் காலை தொட்டு கும்பிட்டு நீ கிளம்பு நல்லா 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 தம்பி நல்லா தம்பி நல்லா தம்பி போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பாப்பா எப்ப அட்வான்ஸ் கொடு நீ போயிட்டா ரைட்டுப்பா கிளம்பு போயிட்டா போயிட்டா உட்காருங்க உட்காருங்க நான் தரேன். உட்காருங்க உட்காருங்க நான் தரேன். இருங்க நான் தரேங்க தரேங்க நீ எப்ப ஏங்க நான் இன்னொரு பொண்ணு பார்த்து இதே மாதிரி கூப்பிட்டு இன்னொரு செட் பண்ணி அதுல தரங்க இது கொஞ்சம் அர்ஜென்ட் செலவு இருக்குது இல்ல இல்ல ஒண்ணு செய்ய அட்வான்ஸ்க்கு வட்டி போட்டு கொடுக்குறியா அந்த பணம் சேர்ந்ததும் அது ஐடியா இது நல்ல அப்ப நாங்க ஐடியா இங்கே உட்கார்ந்து நீ போய் கூட்டணும் இந்த நீ போய் கூட்டணும் ஆமா இந்த மாதிரி கேனிங் இருந்தா எவ்வளவு வேணா ஏமாத்தலாம் வரட்டுமா இல்ல அங்க சொல்லி வரட்டுமா வர சார் அது அட்வான்ஸ் கம்மியா இருக்கும் போல இருக்கு அதையும் சேர்த்து வாங்கணும்னு வச்சுங்களேன் நீங்க உங்க ஊருக்கு போலாம் நான் எங்க ஊருக்கு போலாம் கண்டிப்பா நீங்க என்ன குழம்பு வைப்பீங்க எனக்கு நான் நிறைய சுடு தண்ணி வைக்க தெரியும் சுட தண்ணி நான் நிறைய குழம்பு வைப்பேன் இந்த வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்பு வச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளவு நாக்குல என்ன போனோம் இன்னும் வரல எங்க அவ்வளவுதானா நம்ம பணம் என்ன போன் வருது எங்க வீட்டுக்காரர் தான் போட்டிருப்பாரு ஹலோ தரமா யாரு நான் தான் புரோக்கர் பேசுறேன் அந்த சமையல்காரர் அவர்கிட்ட போன கொடு யாரு புரோக்கர் தான் பேசுறேன் புரோக்கரா பணம் வாங்கிட்டு பாரு நான் சொல்ல என்ன பணம் ரெடி பண்ணிட்டியா பணம் ரெடி ஆகல தரேன் இப்ப நான் வந்தேன்ல நீ ஒரு ஆபீஸ்க்கு அங்க உங்ககிட்ட அதுதான் அந்த ஆபீஸ் ஹவுஸ் ஓனர் மேல வந்திருந்தாரு அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு நான் வேற ஆபீஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் நீ அங்க வா இதையும் சேர்த்து கொடுத்துட்றேன் ஏங்க அந்த நாவாரி பையன் நம்மளை ஏமாத்திட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட 10,000 கொடுத்துட்டு வர சொல்றாங்க அட்வான்ஸ் கொடுத்த பணம் பார்த்து இப்ப இவனுக்கு 10,000 கொடுக்கணும் இப்படி வகையா சிக்க வச்சுட்டாங்க நம்ம என்ன பண்றது ஹவுஸ் ஓனர் வரதுக்குள்ள நம்ம ஓடி போயிடலாங்க இது நம்ம ஓடி போறதா ஐயோ எஸ்கேப் ஆயிடலாங்க அப்படியா ஐயோ வாங்க